இந்த பிக்சரில் காமிச்சபடி XY ஆக்சிஸில் +1 மைக்ரோ கூலும் சார்ஜஸ் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏன்ற பாயிண்டில் இருக்கக்கூடிய இந்த பாயிண்ட் சார்ஜ் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன் என்ன அப்படின்றதான் கேட்குறாங்க. இந்த ஏல இருக்கக்கூடிய சார்ஜ் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்குது. ஸோ அந்த ஏல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஃபோர்ஸை தான் நான் செய்ய போகிறோம், ஐடென்டிஃபை பண்ண போகிறோம். அதாவது இது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணக்கூடிய ஆக்சலரேஷன். இந்த ரெண்டு எலக்ட்ரிக் ஃபீல்டும் மெர்ஜ் ஆகி தான் உங்களுக்கு அது மேலே ஃபோர்ஸை கொடுக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டையுமே நான் ஆட் பண்ணுறேன். R1Aவையும் R2Aவையும் ஆட் பண்ணுறேன். அப்படி ஆட் பண்ணால் 9 × 10⁻9 × 1 × 10⁻6 டிவைடட் பை 2 × 10⁻3 இந்த ஹோல் ஸ்கொயர் கிடைக்குது. அதே மாதிரி தான் அந்த சைடும் கிடைக்குது. ஸோ ரெண்டையுமே நம்ம ஆட் பண்ணுறோம். இந்த ரெண்டு சார்ஜஸும் ஏ பாயிண்ட் சார்ஜ் மேலே கொடுக்கக்கூடிய ஆக்சலரேஷன் அந்த இடத்துல எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபீல்டு காம்பனண்ட்டாக காமிச்சிருக்காங்க. ரிசல்டன்ட் காம்பனன்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு EA பாருங்களேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்குது. ஃபோர்ஸ் ஃபார்முலாவிலேருந்து நம்ம ஆக்சலரேஷனை கொண்டு வந்தோம்னா A = F/m, தென் F = QE/mனு வரும். ஸோ எல்லா வேல்யூவும் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா -3.95 × 10⁻20 I cap + J cap Newton kg -1 கிடைக்கும். ஸோ இதில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் சார்ஜாக இருக்கனால இந்த ரெண்டு பாசிட்டிவ் சார்ஜும் அட்ராக்டிவ் ஃபோர்ஸ் தான் கொடுக்கும். ஸோ அதனால தான் அந்த கிராஃப்லேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்க மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அதான் இந்த இடத்துல டிஃபைன் பண்ணுறாங்க. அப்போ இந்த கன்க்ளூஷன் பார்ட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கீழே டிஃபைன் பண்ணியிருக்காங்க. The electron is accelerated in a direction exactly opposite to EA. Thank you for watching this video. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.